Ramsuratkumar ki jai. Sarvam Yogi Ramsuratkumar Ashram. Today is a highly auspicious day, the Jayanti day of Shri Ramakrishna Paramahamsa. Since I did not say anything in the morning, I would like to say a few words in Tamil about Shri Ramakrishna Paramahamsa as related to Bhagwan's life, and then start again in English. Kindly bear with me. இன்றைக்கு காலையில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஜெயந்தியை பற்றி, அவருடைய பெருமையை பற்றி நாம் இல்லை. இப்பொழுது அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லி பிறகு ஆங்கிலத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறேன். பகவான் தன்னுடைய 12வது வயதில் அவருடைய கையில் இந்த கல்யாண கல்பத்தரு என்று சொல்லப்படும் இந்த கீதா பிரஸ் புஸ்தகம் ராமகிருஷ்ணரை பற்றியது ஹிந்தியில் அவர் கைக்கு வந்ததாம். அதை படித்தவுடன் அவருக்கு ஏற்கனவே இருந்த தீப்பொறியாய் உள்ளே கனன்று கொண்டிருந்த அந்த இறை தேடல், இறை சிந்தனை நெருப்பாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தது என்றார். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சரித்திரத்தை படிப்பவர்கள் யாராயிருந்தாலுமே அது நடக்கும். எல்லோர் உள்ளேயும் ஒரு தீயை கிளப்பிவிடும் சக்தி அவருடைய சரித்திரத்திற்கு இருக்கிறது. அப்பேற்பட்ட சரித்திரம் அது. அப்பொழுது நம் பகவானை போன்று இருப்பவர்களுடைய நிலையை கேட்பானேன். என்னை போன்ற சாதாரணமானவர்கள் கூட முதல் முறையாக ஸ்ரீ சாரதானந்தர் எழுதிய தி மாஸ்டர் as I saw him என்ற அந்த புத்தகத்தை படித்து 4 நாட்கள் பிரமை பிடித்தவள் போல இருந்தேன். அப்பொழுது பகவானை நினைத்து பாருங்கள், அவர் ஏற்கனவே ஒரு அவதார புருஷராய் பிறந்ததிலிருந்து அவருக்கு இறை சிந்தனை இருந்தது. தனிமையான இடங்களை நாடி தியானத்தில் அமர்வது வழக்கமாம். இந்த சிறு குழந்தையாய் இருந்த பொழுது 4 வயதிலேயே பகவானுக்கு அந்த கங்கை கரையில் வந்து சென்று கொண்டிருக்கும் சாதுக்களோடு இருந்து இரவு நேரங்கள் கூட சில சமயம் அவர்களோடு இருந்து அவர்கள் சொல்லும் கதைகளை எல்லாம் கேட்பாராம். இந்த தூணி என்றவர்கள் நெருப்பு வளர்த்து கொள்வார்கள், அதை சுற்றி அமர்ந்து கொண்டு பஜனைகள் பாடுவார்கள், பலவிதமான கதைகளை எல்லாம் பரிமாறிக்கொள்வார்கள். அத்தனையும் இறைவனை பற்றியது. இந்த குழந்தை எப்படித்தான் வளர்ந்திருக்கிறது. அத்தோடு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சரித்தம் படித்த பிறகு அவர் மனம்
அதில் ஆழ்ந்து முழுக ஆரம்பித்தது என்றார். மற்றைய குழந்தைகள் அந்த கிராமத்தில் அவரவர்கள் தந்தையோடு வயல்களுக்கு சென்று உதவி செய்வதும் மாடுகளை மேய்ப்பதுமாக இருந்த பொழுது இந்த குழந்தை புத்தக மூட்டையை தூக்கி கொண்டு 2 கிலோமீட்டர் நடந்து சென்று அருகில் உள்ள ஒரு பள்ளியில் படித்து வந்தார். பிறகு 44 கிலோமீட்டர் தூரமுள்ள பலியாவில் சென்று மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தார். இவர் நன்றாக படிப்பதை பார்த்து இவருடைய அண்ணன் சிபாரிசு செய்து இவரை மேலும் மேலும் படிப்பதற்கு ஊக்குவித்தார். பிறகு இவர் ஒரு முறை கப்படியா பாபா அவர்களுடைய ஆசிரமத்திற்கு சென்று, கப்படியா பாபா தான் இவரை 13-14 வயதிலிருந்து அந்த ஒரு பறவையை இவர் கையால் அடிபட்டு கீழே விழுந்து உயிர் விட்டவுடன் இவருக்கு அது திருப்பு முனையாக அமைந்தது. அதன் பிறகு மீண்டும் தனிமையை மிகவும் நாட ஆரம்பித்தார். தியானத்தில் அவ்வப்பொழுது மூழ்கி விடுவார். அப்பொழுதெல்லாம் கப்படியா பாபா என்ற ஒரு மகாத்மா தான் இவருக்கு மென்டராக இவருக்கு அவ்வப்பொழுது வழிகாட்டுதலை செய்து வந்தார். மற்ற குழந்தைகள் கப்படியா பாபாவை பார்த்தால் பயந்து ஓடுவார்களாம். ஆனால் இந்த குழந்தை அருகே சென்று அவருக்கு உணவிட்டு மிகவும் சமத்தாக அவர் அருகில் உட்கார்ந்து கொண்டு, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுமா. இதையெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தார்கள்? எப்படி வந்தது? கிராமத்தில் உள்ள ஒரு குழந்தை மற்ற குழந்தைகளை பார்த்து அதை போலத்தானே எல்லா குழந்தைகளும் செய்யும். ஆனால் இந்த குழந்தை சாதுக்களுடைய கம்பெனியை நாடியதோ, சத்சங்கத்தை நாடியதோடு கப்படியா பாபாவினுடைய வழிகாட்டுதலையும் நாடியது. இவர் படித்து ஆசிரியராக வேலைக்கு அமர்ந்த பிறகு அடிக்கடி கப்படியா பாபாவுடைய ஆசிரமத்திற்கு செல்வது வழக்கம். அது லால்கஞ்சில் இருக்கிறது. இப்பொழுதும் நர்தரா போகிறவர்கள் அங்கு சென்று பார்க்கலாம். மிக அழகான ஆசிரமம். அங்கு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா 24 மணி நேரமும் சென்று கொண்டிருக்கிறது என்கிறார்கள். அவர் இந்த ஆசிரமத்திற்கு சென்று வரும்பொழுது ஒரு முறை இதுவும் பகவான் தான் என்னிடம் கூறினார். இந்த பிச்சைக்காரன் ஸ்ரீ யோகீஸ்வர் முனீஸ்வர் மகாராஜ் என்றுதான், கப்படியா பாபா என்றே சொல்ல மாட்டார் பகவான். ஸ்ரீ யோகீஸ்வர் முனீஸ்வர் மகாராஜ் என்று மட்டுமே குறிப்பிடுவார். ஒரு முறை இந்த பிச்சைக்காரன் ஸ்ரீ யோகீஸ்வர் முனீஸ்வர் மகாராஜ் அவருடைய ஆசிரமத்திலிருந்து வந்து கொண்டிருந்த பொழுது, இதோ விவேகானந்தர் உன்னை அழைக்கிறேன், நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் பணி உன்னுடைய பணி அல்ல என்று குரல் கேட்டதாம். இவர் சுற்றுமுற்றும் பார்த்தார், யாரையுமே காணோம். அதன் பிறகு சரி, இது என்னுடைய மனதில் பிரமை போல் இருக்கிறது, விவேகானந்தர் அழைக்கிறேன் என்று சொல்கிறாரே என்று சிந்தனை பயப்பட்டவராய் அங்கிருந்து சென்று விட்டார். மறுமுறையும் இதே மாதிரி அவருக்கு கேட்டதாம், விவேகானந்தர் உன்னை அழைக்கிறேன், இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கும் பணி உன் பணி அல்ல. இப்பொழுது அவருக்கு அது தெரிந்துவிட்டது, அவருடைய உள்ளிருந்து வந்த குரல் அது என்று. அது சாக்ஷாத் விவேகானந்தருடைய குரல் என்றும் புரிந்து கொண்டார். அதன் பிறகுதான் அவருடைய சாதனை இன்னும் தீவிரமாயிற்று. விவேகானந்தர் அவருடைய உள்ளே எரிந்து கொண்டிருக்கும் அந்த இறை தேடல் என்ற தீயை மேலும் வளர்த்தி விட்டுவிட்டார். அதற்கு மேல் அவரால் எல்லோரையும் போல் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்து சில மாணவர்களுக்கு கல்வி கற்பது மட்டுமே வாழ்க்கையாக கொள்ள முடியவில்லை. மனைவி மக்களோடு வாழும் மிக இளைஞராக இருந்தவர். ஆயிரத்தி 1947 அவர் இறைத்தேடலை நாடி
தென்னிந்தியாவிற்கு வந்துவிட்டார். அந்த விவேகானந்தர் அழைக்கிறேன் என்ற அந்த குரல் கேட்ட பிறகுதான் அவரால் அதற்கு மேல் அங்கு தங்கி அந்த வாழ்க்கையை நடத்த முடியவில்லை, ஆசிரியர் பணியிலும் ஈடுபட முடியவில்லை என்று ஸ்ரீ அரவிந்தரை நோக்கி வந்தார். கப்படியா பாபா என்று சொல்லப்படும் ஸ்ரீ யோகீஸ்வர் முனீஸ்வர் மகாராஜ் இவரிடம் சொன்னார், நான் உன்னுடைய குரு அல்ல, உன்னுடைய குரு தென்னிந்தியாவில் இருக்கிறார், அங்கே பெரிய பெரிய மகாத்மாக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், நீ அவர்களை நாடிச் செல் என்று. அது மட்டுமல்ல, கப்படியா பாபா இவருடைய கையை பிடித்து கொண்டு இந்த கையில் தன்னுடைய உடலை காட்டி இங்கே இருக்கக்கூடிய சக்தியை விட பல மடங்கு சக்தி இதில் இருக்கும் என்று சொன்னாராம். இதுவும் என்னிடம் பகவான் சொன்னார். ஆக ராமகிருஷ்ணர் தான் அந்த சிறு தீ பொறியை தீயாக மாற்றிவிட்டார். விவேகானந்தர் அதை பெரும் தீயாக, கொழுந்து விட்டெறியும் தீயாக ஆக்கினார். ஸ்ரீ அரவிந்தர் அவர்களும் விவேகானந்தரினால் மிகவும் ஈர்க்கப்பட்டவர். அவருடைய லைட்ஸ் ஆன் யோகா என்ற புத்தகத்தை படித்த பிறகு அவரிடம் மிகுந்த ஈர்ப்பு ஏற்பட்டது. அப்பொழுது அவர் பாண்டிச்சேரியில் இருந்து கொண்டிருந்தார். அப்படித்தான் பகவான் தென்னிந்தியாவிற்கு வந்தார். பகவான் வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்து உள்ளது பீகார். பீகார், யூபி எல்லாம் சில சமயம் அந்த வங்காளிகளுடைய சில பழக்க வழக்கங்கள் இருப்பதை பார்க்கலாம். பகவான் அந்த கடுகு எண்ணெய் தான் அவர்கள் சமையலுக்கு உபயோகிப்பார்கள். பகவானுக்கு அது மிகவும் விருப்பமாக இருந்தது. அதேபோல் நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். சுதாமாவில் இருக்கும் பொழுது அவருடைய தோத்தி பஞ்சகச்சம், ராமகிருஷ்ணரை போல் அவரும் பஞ்சகச்சம் தான் கட்டியிருப்பார். அதனுடைய ஒரு நுனியை எடுத்து அவருடைய தோள் மேல் போட்டு கொண்டிருப்பார். நாம் இதை ராமகிருஷ்ணருடைய படத்தில் பார்க்கிறோம். பகவான் நடக்கும் பொழுது பார்த்தால் மற்றவர்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியாது, நான் பலமுறை அவரை ராமகிருஷ்ணராக பார்த்திருக்கிறேன். நான் ராமகிருஷ்ணா மடத்தில் ஈடுபாடுடன் இருந்த பொழுது அங்கே உட்கார்ந்து பலமுறை நான் வேண்டியிருக்கிறேன், தங்களை மாதிரி நான் ஒருவரை பார்க்க வேண்டும், அவரில் நான் கரைய வேண்டும் என்று. நான் அதே போல் சுதாமாவில் பகவான் நடமாடிய பொழுதெல்லாம், அவர் நடனம் ஆடிய பொழுதோ அவர் உட்கார்வார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் உட்காரும் விதம் அலாதியாக இருக்கும். அதே போல் பகவான் உட்கார்வதை நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய நடை உடை பாவனைகள் நிறைய. நான் முதலில் நினைத்துக் கொள்வேன், வெஸ்ட் பெங்காலும் பீகாரும் அருகருகில் இருக்கிறது, அதனால் இவர்களுக்கெல்லாம் பழக்க வழக்கங்கள் ஒரே மாதிரி இருக்கும் என்று. ஆனால் அவர் நடனமாடும் பொழுதும் கூட, அவர் நடக்கும் பொழுதும் என் உள்ளே அந்த உணர்வில் ராமகிருஷ்ணரே தெரிவார். நான் பலமுறை சாரதாமணி தேவியை பார்த்திருக்கிறேன். விவேகானந்தருடைய அந்த உறுதியான அந்த வலிமையை பகவானிடம் நான் பார்த்திருக்கிறேன். ராமகிருஷ்ணருடைய அந்த இறைத்தன்மையை நான் பார்த்திருக்கிறேன். ராமகிருஷ்ணா மட்டில் நான் மிகவும் ஈடுபாடுடன் இருந்து அங்கே தீட்சை வாங்கி ராமகிருஷ்ண மந்திரத்தை நிறைய சொல்லியிருக்கிறேன். இங்கிருந்து பேலூர் சென்று அங்கு வீரேஸ்வரானந்த் மகாராஜ், அவர் சாரதாமணி தேவியுடைய நேயர் சீடர், த டைரக்ட் டிசைபிள் ஆஃப் சாரதாமணி தேவி, அவரிடம்தான் நான் தீட்சை வாங்கினேன். அந்த சமயம் பல அற்புதங்கள் எனக்கு நிகழ்ந்தன. அவையெல்லாம் நம்முடைய பகவானை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் அவர்களையும் யோகி ராம்சுரத்குமாரை பற்றியுமே
நினைவு கூற வேண்டும். பகவான் நடை உடை பாவனையெல்லாம் பெரிதும் இருந்தார். ஒரு முறை ராமகிருஷ்ணா அன்பர் ஒருவர் என்னை கேட்டார், நீங்கள் அங்கே மிகுந்த ஈடுபாடோடு இருந்தீர்கள், எப்படி நீங்கள் ராம்சுரத்குமாரிடம் சென்றீர்கள் என்று. ராமகிருஷ்ண பரமஹம்சரிடமோ சாரதாமணி தேவியிடமோ விவேகானந்தரிடமோ பார்க்காத எந்த ஒன்றை நீங்கள் ராம்சுரத்குமாரிடம் பார்த்தீர்கள் என்று கேட்டபொழுது நான் சொன்னேன், அவர்கள் மூவரையுமே அவரில் பார்த்தேன், அதனால்தான் அவர் பின்னே சென்றேன் என்று சொன்னார். இது சத்தியம். நான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பகவானில் பார்த்திருக்கிறேன். சாரதாமணி தேவியினுடைய பொறுமையையும் எதையும் வாய் பேசாது மௌனமாக ஏற்றுக்கொள்ளும் தன்மையையும் பார்த்திருக்கிறேன். அதேபோல் விவேகானந்தருடைய வீரக்கணலையும் பார்த்திருக்கிறேன். அவருடைய வலிமையை பகவானிடம் பார்த்திருக்கிறேன். பகவான் நாம் பரமஹம்சர் என்று யாரும் அவரை கூப்பிடவில்லை என்றாலும், தன்னை பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் என்றே அவர் தள்ளிக்கொண்டாலும், அவர் பரமஹம்சராகத்தான் பகவான் வாழ்ந்தார். ஹம்சப்பறவை பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் அந்த பாலை மட்டும் பருகி நீரை வைத்து விடுமா. அதேபோல் இந்த பரமஹம்சர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மேலான ஹம்சப் பறவைகள் ஆகிய மகாத்மாக்கள் எல்லாவற்றிலும் இறைவனை மட்டுமே காண்பார்கள். மாயையும் இறைவனும் கலந்த இந்த உலகத்தில் இறைவனை மட்டும் பிரித்து எடுத்து அந்த இறைவனிடம் மட்டுமே எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அதனால்தான் அவர்களுக்கு பரமஹம்சர் என்று பெயர். ஹம்ச பறவை போ. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், நம்மை போன்ற சாதாரண மனிதர்களை அந்த ஈக்கள் மலத்தின் மேல் போய் உட்காரும், பிறகு உள்ளே வந்து பூஜை சாமான்கள் பேரே உட்காரும். அந்த மாதிரி ஈக்களுக்கு சமானமானவர்கள் சாதாரண மனிதர்கள். கண்டதன் பின்னாலே போகும், கடவுளை பற்றி கேள்விப்பட்டால் அங்கேயும் செல்லும். அதற்கு ஸ்திரத்தன்மை கிடையாது. ஆனால் தேனீக்கள் அப்படி இல்லை. ஹம்சப்பறவைகள் அதைவிட மிகவும் மேலானவை. பகவானிடம் ஏதேனும் அவர் சொல்லும் பொழுது மறந்துவிட்டால் நாம் எல்லாம் என்ன சொல்வோம்? ஐயோ எனக்கு மறந்து விட்டது என்போம். எல்லாம் ஞாபகமே இல்லாமல் போய்விட்டது, எல்லாவற்றையும் மறக்கிறேன், மறந்து விட்டது என்றெல்லாம் சொல்லுவோம். ஆனால் பகவான் தேவ்கி அப்பா எனக்கு ஞாபகப்படுத்தவில்லை என்று சொல்வார். Father does not allow this beggar to remember. Father, என்னுடைய தந்தை இந்த பிச்சைக்காரனை நினைவு கூற விடவில்லை என்று சொல்வார். சாதாரண அவரை தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் தந்தை தான். அவருடைய உடலிலும் மனதிலும் சரி, இயற்கையாக ஏற்படும் உணர்வுகளை கூட அவர் தந்தையின் செயலாக மட்டுமே சொல்வார். இரவு நேரங்களில் 12 மணிக்கு அப்புறம் அவருக்கு ஒருவேளை டாய்லெட் போக வேண்டியிருக்குமோ என்பதற்காக நான் ஒரு குரல் கொடுப்பேன், பகவான் தாங்கள் செல்ல வேண்டுமென்றால் நான் லைட்டை போடட்டுமா என்று கேட்பேன். அவர் உடனே என்ன சொல்வார் தெரியுமா? தேவ்கி அப்பா எனக்கு அதை உணர்த்தட்டும், பிறகு நான் எழுந்து கொள்கிறேன் என்பார். இந்த இயற்கையின் அழைப்புகளுக்கு கூட நாம் சர்வசகஜமாக நான் போய் வருகிறேன் என்று சொல்வோம். ஆனால் அவர் அதை கூட டாய்லெட் போவதற்கு கூட தந்தை சொல்ல வேண்டும், தந்தை சொல்லட்டும் என்பார். அவர்கள் எப்படி அதில் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கிறார்கள் பாருங்கள், எப்படி நிரந்தரமாய் அதில் நிலை கொண்டுள்ளார்கள். அதனால்தான் அவர்கள் பரமஹம்சர்கள். பரம என்றால் சுப்ரீம், எல்லாவற்றிற்கும் மேலான. ஆக இன்றைக்கு நான் சொல்ல விரும்பியது இதுதான். பகவானிடம்
ராமகிருஷ்ண பரமஹம்சரை நான் பார்த்திருக்கிறேன், முற்றிலும் பார்த்திருக்கிறேன். சாரதாமணி தேவியினுடைய அந்த தெய்வீக தன்மை, அவருடைய பொறுமை, அவருடைய அன்பு, கனிவு பார்த்திருக்கிறேன். விவேகானந்தருடைய வீர முழக்கத்தை நான் கேட்டிருக்கிறேன் பகவான் வாயிலிருந்து. இந்தியாவை பற்றி பேசும் பொழுதும், சனாதன தர்மத்தை பற்றி பேசும் பொழுதும், வேதங்களை பற்றி பேசும் பொழுதும் பகவான் அப்படி முழங்குவார். அதன் பிறகு ஒரு முறை சொன்னார் பகவான், இந்த பிச்சைக்காரன் விவேகானந்தரை போல் வெவ்வேறு இடங்களுக்கு செல்லவில்லை என்றாலும், பரமாச்சாரியாளைப் போல் வேத விற்பனர்களுக்கு தகுந்த ஒரு ஊக்கத்தை அளிக்கவில்லை என்றாலும், இந்த பிச்சைக்காரன் வேதத்தை பற்றி சொல்வதோ சனாதன தர்மத்தை பற்றி சொல்வதையெல்லாம் இவனுடைய வார்த்தைகளை வைத்தே என் தந்தை அதை உண்மைகளாக்கி விடுவார் என்றார். இவர் வாயிலிருந்து வேதம் வாழும் என்று சொன்னார். அது உண்மையாகிவிடும். ஃபாதர் வில் புட் இட் டு யூஸ். இந்த பிச்சைக்காரனுடைய வார்த்தைகளை என் தந்தை உபயோகப்படுத்திக் கொள்வார். இந்த பிச்சைக்காரனுடைய ஒவ்வொரு சைகையையும், ஒவ்வொரு பார்வையையும், ஒவ்வொரு செயலையும் இந்த உலகத்தின் நன்மையை பொருட்டு என்னுடைய தந்தை உபயோகித்துக் கொள்கிறார் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆக இந்த மூவரும் சேர்ந்த ஒரு மொத்த வடிவாய் நம்மிடையே உலாவி வந்த பகவான் யோகி ராம் சுரத்குமாருக்கு அவருடைய திவ்ய நாமம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். ராமகிருஷ்ணரை போன்று ஓயாத இறை சிந்தனை, சாரதாமணி தேவியினுடைய பொறுமை, அவருடைய தாய்மை, விவேகானந்தருடைய தைரியம், எதற்கும் அஞ்சாது வலிமை பொருந்திய வீரம், இந்த மூன்றின் மொத்த வடிவமாக இருந்தார் நம்முடைய பகவான். அவரிடம் வரும் நாம் இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு துகளையாவது பற்றி கொள்ள வேண்டும். ஒரு கடுகளவாவது இந்த தன்மைகள் நம்மிடம் வர வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்துத்தான் கொள்ள முடியும். அதை நாம் அவசியம் செய்ய வேண்டும். நம்மால் முடிந்தவர் நாம் செய்யத்தான் வேண்டும். பகவானிடம் நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம். பகவான் இன்றைய இந்த புனித நாளில் ராமகிருஷ்ணர் சொல்வது போல் தாங்களும் சொல்வீர்கள், வாழ்க்கையின் லட்சியம் இறைவன்தான். இந்த தேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தெய்வத்தை அடைவதற்காக, தெய்வத்தை நினைப்பதற்காகத்தான் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். அதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அனாவசியமாக மற்றவர்களை பற்றியோ மற்றவற்றை பற்றியோ பேசுவதெல்லாம் தொண்டைக்கு வீண் சிரமம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மற்றவர்களோடு நாம் பழகும் பொழுது நம் பகவானைப் போல, சாரதாமணி தேவியைப் போல பொறுமையை கையாள வேண்டும். அதிக வார்த்தைகளை கொட்டாமல் கனிவை பயன்படுத்த வேண்டும். அன்பைத்தான் நம்மிடம் அன்பு இல்லாவிடிலும் அந்த அன்பை பயிற்சி செய்து நாம் பயிற்சி தான் செய்ய வேண்டும். யாரிடமும் உண்மையான அன்பு கிடையாது. நம்முடைய அன்பெல்லாம் நம்முடைய சுயநலத்தை ஒட்டிதான் இருக்கும். நன்றாக உள்ளே பார்ப்பவர்களுக்கு இது தெரியும். நாம் நம்முடைய உறவினர்களிடம் வைத்திருக்கும் பற்று கூட அதை சார்ந்துதான் இருக்கும். அது நமக்கு தெரியாது. நாம் ஏதோ தியாக உணர்வோடு இருப்பதாக நினைத்துக் கொள்வோம். ஆனால் சூழ்நிலைகள் நமக்கு அதை காட்டி கொடுத்துவிடும். பெற்ற தாய் ஒருவள்தான் எந்தவித சுயநலமும் இல்லாமல் அன்பு காண்பிப்பவள். அந்த அன்பு ஒன்றுதான் தெய்வீக அன்பு. ஆக இவை எல்லாவற்றையும் நமக்கு தர வேண்டும்.
என்று பகவானிடம் நாம் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்வோம். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய இன்றைய ஜெயந்தி தினத்தில் நம்ம எல்லோரையும் அந்த இறை நினைவில் ஊன்றச் செய்ய வேண்டும், அதில் நிலை கொள்ள வேண்டும் என்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரிடமும் நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம். நம் பகவான் அவரிடமிருந்து வேறுபட்டவர் அல்ல. அவர் எப்பொழுதும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். அவரிடம் நாம் எப்பொழுதும் பிரார்த்தித்து கொண்டே இருப்போம். ஜெய் யோகி ராம்சுரத்குமார். Just a few words about the influence, the spiritual influence as a great force in the life of Yogi Ramsuratkumar. Bhagwan told me that when he was only 12 years, he was still a school boy, he came across a Hindi book on Sri Ramakrishna Paramahamsa. And Bhagwan said it shook him. He was completely shaken up by the book. This was a book from Kalyana Kalpataru, the Gita Press. And whatever was there, a spark. His search for God, his God remembrance. He said, in his words, it was a mere spark. Despite his satsang with all those great Mahatmas on the banks of the river, right from childhood, right from 4 years, it was the book on Ramakrishna Paramahamsa which proved to be the earliest inspiration, a solid inspiration to him. And then later, after he studied, even in the village, when all other boys of his age would play with each other and go with their fathers to the fields or for grazing the cattle, this boy would march towards the school with the books as early as 13 years. Kapadia Baba had come, and whenever Bhagwan mentioned him, he never called him Kapadia Baba. Bhagwan, at least when he talked to me, it was always Shri Yogishwar Munishwar Maharaj. In fact, Bhagwan once said it was Shri Yogishwar Munishwar Maharaj who influenced him to get married. According to Yogishwar Munishwar Maharaj, it's only married people who have the right preparation of mind to receive God. We will not go into that. This was the statement made by Bhagwan to me, and this acted on him indirectly, and that is how he got married. But soon after that, he became a teacher in school, and one day, when he was returning from Kapadia Baba's place, Shri Yogishwar Munishwar Maharaj have a beautiful ashram in Lalganj, 2 kilometers from Nardra, the birthplace of Yogi Ramsuratkumar Bhagwan. As he was returning, he heard a voice. And the voice said, "This is Vivekananda calling you. What you are now doing is not your work." He heard it distinctly well. He looked around and found no one. And he thought he probably imagined it because he was constantly thinking of God. And he just moved away. But again, another day,
this repeated itself. Again he heard the distinct voice of Vivekananda. This is Vivekananda calling you. What you are now doing is not your work. And this time he knew that it was the voice, like an oracle. And later, much later, he came to know that it was from his inside. At that time, he thought it was from the sky, like an oracle, but the call was irresistible. The call fired him. It added fuel to the fire which was already growing inside after he read Ramakrishna Paramahamsa. Now it was Vivekananda who put him on the launch. It's only after this he started his journey towards the south in search of his Guru. Of course, under the instructions of Shri Yogi Ramsuratkumar Maharaj. He took long leave from school, and by the time he had read the book of Shri Aurobindo, Lights on Yoga. Shri Aurobindo was another great soul influenced by Swami Vivekananda and Ramakrishna Paramahamsa. When I was attached to Shri Ramakrishna Mutt, the great master Shri Ramakrishna Paramahamsa, Ma Sharada, and Swami Vivekananda. I used to pray to Bhagwan Shri Ramakrishna, please, I must find someone like you and dissolve myself. Please grant me this. This was my prayer often. I found myself praying to Bhagwan Shri Ramakrishna this way. And when I went to Kamar Pukur, Jairam Bhatti, and Udbodhan, I used to pray to Sharda Ma for her darshan. There were many miracles that happened on my pilgrimage. There is no need to go into all that. And again, Swami Vivekananda. I was praying several times for darshan of these people, these great souls. And later, when I found Bhagwan Yogi Ramsuratkumar, after he gave me that great experience, which completely changed everything about me and my life, I saw distinctly Shri Ramakrishna Paramahamsa, at times Sharadamani Devi, and at times Swami Vivekananda in him. The way Bhagavan walked and talked was so much like Shri Ramakrishna. Even the way he wore his dhoti, the panchakacham, and the one end of it sometimes without any shirt, he would bring it over and put it on his shoulder, very much in the fashion of Shri Ramakrishna. And the way he walked, nimble foot. It's so much like Thakur. And I had seen the patience that he exhibited, the love of a mother towards all the devotees. So much like Sharadama. And whenever he spoke about Vedas, Sanatana Dharma, and India, it was Swami Vivekananda coming through him.
When somebody asked me, one of the devotees of Shri Ramakrishna, what is it that you found in Yogi Ramsuratkumar which you did not find in Thakur, Sharadama and Swamiji? I said, it's not that I found something new in him which I did not find in all the three. The truth is, I found all the three in him. I found Ramakrishna Paramhamsa. I found Sharadamani Devi. I found Swami Vivekananda, all in one. That is how he drew me to his great personality. There is nobody who has not been influenced by Swami Vivekananda. Swami Vivekananda was such character. This is what Yogi Ramsuratkumar used to tell me. And he would say, there is no topic on the earth which Swami Vivekananda has not touched upon. There is nothing more to say about anything. All that has to be said has been said by Swami Vivekananda. So Bhagwan Yogi Ramsuratkumar had such a bhakta of the three of them, the Trinity, and I had seen their special characteristics in Bhagwan. And it's up to the devotees now to draw something of these personalities, their teachings, their love for God, their love for humanity, at least a spark of it. The day, today is the special Jayanti day of Shri Ramakrishna Paramhamsa. On the Jayanti day of any great Mahatma, there will be an extraordinary flow of grace. Those who are alert, vigilant, who have this special feeling towards those great souls, would be able to draw this grace from them, wherever they are. So we shall make our special prayer to Bhagwan Shri Ramakrishna and Bhagwan Yogi Ramsuratkumar to grant us, to bless us with constant remembrance of God. Just as they saw only God's grace in everything. They saw only God, God's grace in everything. That is why they are Paramahamsas, the supreme Hamsa. The bird Hamsa, if you mix milk with water and keep it in a vessel, the Hamsa bird would draw only the milk, would drink up the milk and leave the water. So these Paramahamsas, they could see only God in everything and in everyone, in the entire creation. They have identified themselves with the entire humanity, the entire creation, the entire cosmos. And they saw and they see only God everywhere. This is what we have to learn. When Yogi Ramsuratkumar went in the streets and there was no food at all, no shelter, no food,
sometimes 3 days, 4 days, not a single cup of tea. He would say, it's all Father's grace. When he described, I would burst into tears. He would say, no, Devaki, all Father's grace. If this beggar got some sumptuous food somewhere, it's Father's grace. If he didn't get anything at all for 3 days, it is still Father's grace, Devaki. So they saw only Father's grace in every happening of life. That is why they are Hamsas. They are Paramahamsas, the supreme Hamsas. And this is what we have to learn from them. We have to practice what came to them very naturally. We have to practice and attain. So let us pray to Bhagwan Shri Ramakrishna and Bhagwan Yogi Ramsuratkumar that we too should one day become a Paramahamsa, being able to see only God and His grace and everything around. No matter how negative the happening is, we would still be able to see only God's grace in that. I remember a particular sentence which Bhagwan spoke. Bhagwan one day said, Shri Aurobindo, Devaki. You know what Shri Aurobindo said? If God has willed that you should rot in hell, why would you want to be? Why would you make an effort to be in heaven? Just see, think about the sentence, what it means. Shri Aurobindo. If God should want you to rot in hell, why would you want to be in heaven? Such is the greatness. They are Paramahamsas. Only God's will mattered to them, and God's will is God's grace for them. Pure grace of God. They wouldn't want anything other than God's grace. And whatever happens is only God's grace. This is what Bhagwan taught us. No matter how negative it looks while it is happening, it has been willed by God for your spiritual growth, for your closeness to God. Whatever happens is necessary, and whatever comes from God, from His will, is a definite blessing. So let us all practice this Hamsa, the Hamsa character, to be able to see only God's grace in every happening of life, to be able to remember God by constant chanting, remembrance of His name, and to go about our life, everyday life, wherever we are, in whatever walk of life we have been placed by God. Let us learn to be fitting instrument in the hands of our Gurudev. Bhagwan had often said, wherever God has placed you, that is the best place for your spiritual growth. Whatever happens, whatever God arranges for you from moment to moment to moment, that is the best that can happen to you at that moment for your spiritual growth. Learn to accept it as God's grace, and it will lead to surrender and salvation. This is what Yogiji kept dinning into our head. Whatever happens is grace. God is arranging from moment to moment everything about our life. We have to recognize it for what it is, a blessing from the divine for our spiritual growth. We shall submit today's prayers at the feet of Bhagwan. Bhagwan, the world is now afflicted with this corona and is suffering.
and they talk about the new waves of spread. We beg you to bestow your grace in order to free the entire humanity from this situation and bring back a dharmic normalcy in every aspect of life. And Bhagwan, please uproot the panic from the hearts of people, stop the spread of the disease, enter the medicine so that they would work, and protect all these people who are laboring for the sake of the others. We beg you to give a boost to our economy, and above all, we too want to be Hamsa birds, Paramahamsa, that we would be able to see only God and His grace in everything, and that we have constant remembrance of God's name, your Divya Nama, and please bless us to be a good instrument in your hands, and that with deep gratitude towards all the blessings we keep receiving from you. Jai Yogi Ramsuratkumar.